யூடியூப்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு இந்த ரீல்ஸ் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. இந்த ரீல்ஸ்ல என்னன்னு பார்க்கலாமா? டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கேட்டிருக்காங்க. வடிவமான ட்ராக்கோட ரேடியஸ் 49 மீட்டர். அப்படி இருக்கும்போது அந்த ரன்னிங் ட்ராக்கோட ஒட்டுமொத்த நீளம் எவ்வளவு சொல்ல போறீங்க? சரிதானே? உன்னை சுத்தி ஒரு ஒளி வட்டம் தெரியுது. சொல்லு. ஸோ இந்த பாப்பா வந்து 280 மீட்டர்னு சொல்லியிருக்கு. ஆன்சர் தப்பு. இவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வட்ட வடிவம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு வட்ட வடிவத்தை எடுத்துக்கலாம். அந்த வட்ட வடிவத்துல என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனுடைய ரேடியஸ் வந்து 49 மீட்டர்னு சொல்லியிருக்காரு. ஸோ 49. ஸோ நமக்கு இந்த ஒட்டுமொத்த சர்க்கிளோடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அந்த ஓடு பாதை எவ்வளோ, அதுதான் வந்து சமுத்திரகனி சார் வந்து ஓடி காமிச்சாரு. ஸோ இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் இல்ல, டயாமீட்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது வட்ட வடிவ இதனுடைய ஆரம் எவ்வளோனா 49 சொல்லியிருக்காங்க. நம்ம விட்டம் தெரிஞ்சுக்கணும். ஸோ விட்டத்துக்கு இன்னொரு பாதி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப விட்டம் எவ்வளவு இருக்கும்? டி ஈக்குவல் டு 98 இருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஸோ அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 98னா இதனுடைய அந்த ஓடு பாதை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்முலா பை டி. ஸோ அப்ப டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. பையோடைய டெஃபினிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஒரு வட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வட்டத்துடைய ஆரம் 7 மீட்டராக இருக்கும் போது அதனுடைய சுற்றளவு சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஓடு பாதை எவ்வளவு இருக்கும்? 22 தான் இருக்கும். இதுதான் பையுக்கான டெஃபினிஷன். ஒரு ஆரம், ஒரு ரேடியஸ் 7 இருக்குன்னா அதை சுத்தி ஒரு நூலால ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அது 22 தான் இருக்கும். ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எப்படி வேல்யூ வந்துச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்ப 22/7 இன்டூ இந்த என்ன கொடுத்துருக்காங்க 98. ஸோ இந்த 98 அடிங்க, அடிச்சிங்கன்னா 128 வரும் 14. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 22 இன்ட்டு 14 பண்ணீங்கன்னா 8 8 22. அப்ப 8 10 3 308 என்பதுதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம டிஎன்பிஎஸ்சிலையும் கொஸ்டினா கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இப்ப மீதி இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து பாத்துரலாம். ஒளிவட்டம் போச்சு. சாந்தி நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், ரைட்டு. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.